வணக்கம். நைட்டு என்ன டிஃபன் செய்ய போறோம்னா டெய்லி இட்லி தோசை இதுவே குழந்தைங்களுக்கு இது பண்றதுனால இன்னைக்கு வந்து இதாவே கொஞ்சம் மாற்றமா செய்யலான்னு செய்யறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பாத்திரத்தில் தக்காளியை வந்து 4 பக்கமாக அரிஞ்சு சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அந்த தக்காளி வந்து நம்ம தோல் உரிக்கணும், அதனால் நம்ம வேக வச்சு வச்சுக்கிறோம். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு கட்டி பூண்டும் 4-5 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதனால் கொதிக்க விடுங்க. தனித்தனியாக வேக வச்சோம்னா நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு வடச்சட்டில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அரைச்சி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது மட்டும்தான், நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்னதாக பீன்ஸ் அரிஞ்சு வச்சுக்கலாம். அதை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு ட்ராப் தண்ணி கூட ஊற்றாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்லா கொஞ்சம் நம்ம அடுத்து கேரட் போட போகிறோம். அதனால் இந்த பீன்ஸ் வந்து கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம அப்படியே பாயில் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டே வரலாம். ஒட்டுக்க உப்பு சேர்த்துனா நமக்கு தெரியாது. இந்த குவாலிட்டி வந்து நாங்கள் ஒரு 10 பேத்துக்கு செய்கிறோம். அதனால் நான் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போடுறேன். உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அது அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கேரட் நல்லா சீவிக்கோங்க. சீவி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ட்ரையாக பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து மோமோஸ்குள்ள வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் ஆற வச்சுருங்க. நம்ம வந்து அது வந்து கார சட்னி செய்கிறதுக்கோசரம் அதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வந்து கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்து முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு 4-5 திராட்சை போட்டிருக்கேன். நல்லா அரைச்சி அதை எடுத்து வச்சுருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அரைச்ச விழுது அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா நமக்கு கார சட்னி ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இந்த கார சட்னியில் பார்த்திங்கன்னா சைடிஷ் கார சட்னியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் சர்க்கரை போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அப்புறம் லெமன் வந்து ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா நமக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. மோமோஸ்க்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூனை பாருங்களேன், எங்களை செய்யவே விடலை. ரொம்ப பசிக்கும் போல் கத்திகிட்டே கிடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோங்களே, அதை வந்து பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயிலே நல்லா பாயில் ஆகணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா சோயா சாஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், இது லிமிட் முடிஞ்சிச்சு. இதை ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம வச்சுருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருச்சு. அவ்வளோதாங்க, இதுவும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதுவும் தனியாக எடுத்து வச்சுப்போம். அடுத்து வந்து மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, மைதா மாவு நல்லா எண்ணெயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தண்ணி போட்டு உப்பு போட்டு தயிர் கொஞ்சம் சின்ன கப் போட்டு நல்லா மாவு சாஃப்டாக பசஞ்சு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 hour ஊறிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி கட்டில் கொஞ்சம் தேய்ச்சி அதை வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிற அச்சில் வச்சு நம்ம செய்கிறோம் இந்த மோமோஸை. இப்படி வந்து நல்லா உள்ளே வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த மசாலா தூக்கி வச்சு ஃபஸ்ட்டு மாவு சப்பாத்தி கட்டையில் போட்டு எடுத்து வச்சு
அந்த அச்சில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நம்ம மசாலா வச்சு நல்லா அமுத்துனோம்னா இந்த மாதிரி நமக்கு டிசைனில் மோமோஸ் கிடச்சிரும். இதை வந்து அப்படியே நம்ம இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துட்டோங்க. மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.